ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இப்போ 12th மேக்ஸில் 6th சாப்டரில் வெக்டர் அல்ஜிப்ராவில் 6.7 அந்த எக்ஸசைஸனுடைய கான்செப்ட்லாம் பார்க்குறோம். இங்கே பாருங்க, இதில் 3 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் வந்து 1.2 வெக்டர். ஃபர்ஸ்ட் வந்து பாயிண்ட், அடுத்த ரெண்டும் வெக்டர். சரிங்களா? 3ல் 1.2 வெக்டர். அடுத்தது செகண்ட் டைப் வந்து 2.1 வெக்டர், 2 பாயிண்ட் ஒரு வெக்டர். தேர்ட் வந்து மூணுமே வந்து பாயிண்ட் தான். சரிங்களா? இதுல வெக்டரே கிடையாது. ஞாபகம் வச்சுங்க. இதுல 1.2 வெக்டர்ல பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் இருக்கு, நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் இருக்குது, அப்புறம் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் இருக்கு. சரிங்களா? பேராமெட்ரிக்னா என்னன்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணோம்னா அது வந்து பேராமெட்ரிக். இதுல பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் எழுதிருக்குன்னா இதுல எது சார் கான்ஸ்டன்ட்? எஸ்ஸும் டியும் தான் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? அதனால இந்த பேராமீட்டர் எஸ்ஸும் டியும் பேராமீட்டர் ஆட் பண்றதுனால இது வந்து பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் சொல்றோம். சரிங்களா? ஆர் வெக்டர் ஈக்குவல் டு அப்படின்னு ஆரம்பிச்சாவே அதுக்கு பேரு பேராமெட்ரிக் ஈக்குவேஷன். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க, ரெண்டு பாயிண்ட்டையும். பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன்னா ஆர் வெக்டர் ஈக்குவல் டு எழுதினாதான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன். அப்புறம் ரெண்டு பேராமீட்டர் இருக்கணும், எஸ்ஸும் டியும், அப்படி ரெண்டு பேராமீட்டர் இருக்கும், எல்லாத்துலயுமே இருக்கும். சரிங்களா? சரி, நான் பேராமெட்ரிக்னா என்னன்னு பாருங்க. நான் பேராமெட்ரிக்னா இந்த கான்ஸ்டன்ட் எஸ்ஸும் டியும் வராது, அதுதான் நான் பேராமெட்ரிக். சரிங்களா? இதுல பாருங்க எஸ்ஸும் டியும் வரல, அதுதான் நான் பேராமெட்ரிக். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஏவை இந்த பக்கம் எடுத்து வரீங்க, பேராமெட்ரிக்ல இந்த ஏவை இந்த பக்கம் இருந்துச்சுன்னா என்ன வரும்? ஆர் மைனஸ் ஏன்னு வரும். சரிங்களா? அந்த கான்செப்ட் தான் இங்க. ஆர் மைனஸ் ஏ எழுதியாச்சு, ஆர் மைனஸ் ஏ வந்தாச்சு, ஒரு டாட் வச்சிருங்க. இங்க என்ன வரும்? அதான் கான்ஸ்டன்ட் பேராமெட்ரிக்கை எடுத்துறோம். மீதி என்ன ஆகுது? பியும் செய்யும். அந்த பி கிராஸ் சி ஈக்குவல் டு 0. இதுதான். இது வந்து நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன். கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் அப்படின்னா கார்ட்டீசியன் கோஆர்டினேட்னா என்ன? எக்ஸ் ஒய் ஜெட், இதுதான் கார்ட்டீசியன் கோஆர்டினேட். சரிங்களா? ஆயத்தொலைகள் அப்படின்னு சொல்லுவோம், எக்ஸ் ஒய் ஜெட். அப்ப எக்ஸ் ஒய் ஜெட் மட்டும் தான் வரணும். சரிங்களா? அதுல ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டரோ, ஆர் வெக்டரோ அதெல்லாம் வரக்கூடாது. அப்படி இருந்தா தான் அதுக்கு பேர் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் பேரு. இங்க பாருங்க, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன், ஒய் மைனஸ் ஒய் ஒன், ஜெட் மைனஸ் ஜெட் ஒன். இங்க பாத்தீங்கன்னா பி ஒன் பி டூ பி த்ரீ, இது என்னது? சி ஒன் சி டூ சி த்ரீ ஈக்குவல் டு 0. டிட்டர்மினன்ட் வேல்யூ ஈக்குவல் டு 0. மேல இருக்கிறது பாயிண்ட் எக்ஸ் ஒன்னும் ஒய் ஒன்னு ஜெட் ஒன் வந்து பாயிண்ட். இந்த பி ஒன் பி டூ பி த்ரீ, சி ஒன் சி டூ சி த்ரீலாம் டைரக்ஷன் ரேஷியோஸ். சரிங்களா? இந்த பி வெக்டர் இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய காம்போனன்ட்ஸ் மட்டும் எழுதுறோம், நம்பர் மட்டும் ஐஜேக்கெல்லாம் விட்டு. இந்த சி வெக்டர் இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய காம்பவுண்ட் எழுதுறோம், அதான் சி ஒன் சி டூ சி த்ரீன்னு கொடுத்துருக்காங்க. இங்க பின்றதுனால பி ஒன் பி டூ பி த்ரீ, இங்க சிங்கிறதுனால சி ஒன் சி டூ சி த்ரீ. சி வெக்டர்னா என்ன சொல்லுவீங்க? சி ஒன் ஐ கேப் பிளஸ் சி டூ ஜே கேப் பிளஸ் சி த்ரீ கே கேப், அதான் எழுதிருக்காங்க. ஈக்குவல் டு 0. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம், 1.2 வெக்டர். சரிங்களா? அடுத்தது செகண்ட் 2.1 வெக்டர். சரிங்களா? 2.1 வெக்டருக்கு இங்க பாருங்க, ஆர் வெக்டர் ஈக்குவல் டு 1 மைனஸ் எஸ் இன்டு ஏ பிளஸ் எஸ்பி பிளஸ் டி சி. சரிங்களா? இந்த ஏவும் பியும் பாயிண்ட், சி வந்து வெக்டர். புரியுதுங்களா? இங்க 1.2 வெக்டருக்கு ஏ வெக்டர் வந்து பாயிண்ட், பியும் சியும் வெக்டர், ரெண்டும் வெக்டர். இங்க 2.1 வெக்டருக்கு ஏவும் பியும் பாயிண்ட், சி வந்து என்னது? வெக்டர். இதுவும் ஃபார்முலா தான், இதுவும் ஃபார்முலா தான். ரெண்டுல ஏதாவது ஒரு ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணீங்க. ஆர் போட்டிருக்கேன். இங்க ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் பிளஸ் எஸ் இன்டு பி மைனஸ் ஏ பிளஸ் டிசி. ஓகேங்களா? ரெண்டு ஃபார்முலா வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஏதாவது ஒரு ஃபார்முலா மட்டும் மனப்பாடம் பண்ணுங்க. ஏன்னா எதுக்கு ரெண்டு எழுதிருக்குன்னா, ஒவ்வொரு ஸ்கூல்ல இதை வச்சு இதை பேஸ் பண்ணி நடத்திருப்பாங்க, ஒவ்வொரு ஸ்கூல்ல இதை பேஸ் பண்ணி நடத்திருப்பாங்க, அதனால ரெண்டும் கொடுத்துருக்கேன். இங்க வாங்க, இது வந்து நான் பேராமெட்ரிக், அந்த எஸ் டியும் எடுத்துட்டு எழுதுறீங்க. சரிங்களா? ஒரு டாட்டும் ஒரு கிராஸும் வச்சு எழுதுறீங்க. முன்ன சொன்னதே தான். இந்த ஏவின் சரி கொண்டு வாங்க, ஆர் மைனஸ் ஏன்னு வரும், அந்த ஆர் மைனஸ் ஏ சும்மா ஒரு ஷார்ட் ஐடியா. ஒரு டாட் வச்சுங்க, பி மைனஸ் ஏ இருக்கும், அது எழுதிங்க, கிராஸ் சி. சரியா? ஈக்குவல் டு என்னது? 0. இது நான் பேராமெட்ரிக். கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். சரிங்களா? 2.1 வெக்டர். 2 பாயிண்ட் என்னது? ரெண்டும் பாயிண்ட். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம், இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் லைன் வந்து எக்ஸ் ஒய் ஜெட் கண்டிப்பா வரும். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன், ஒய் மைனஸ் ஒய் ஒன், ஜெட் மைனஸ் ஜெட் ஒன். ரெண்டாவது ஸ்டெப் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன், ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன், ஜெட் டூ மைனஸ் ஜெட் ஒன். தேர்ட் வந்து வெக்டர் தானே, சி ஒன் சி டூ சி த்ரீ. ஓகேங்களா? பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம் 2.1 வெக்டர். சரிங்களா? தேர்ட் 3 பாயிண்ட்ஸ். இதுல வெக்டரே கிடையாது, மூணுமே என்னது? பாயிண்ட் மட்டும்தான். சரிங்களா? ஆர் வெக்டர் ஈக்குவல் டு 1 மைனஸ் எஸ் மைனஸ் டி இன்டு ஏ வெக்டர் பிளஸ் எஸ்பி வெக்டர் பிளஸ் டிசி வெக்டர். அது மனப்பாடம் பண்ணுங்க. இல்லைன்னா இது ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் பிளஸ் எஸ் பி மைனஸ் ஏ பிளஸ் டிசி மைனஸ் ஏ. அடுத்தது நான் பேராமெட்ரிக். நான் பேராமெட்ரிக்னா இந்த எஸ் டியும் எடுத்துருங்க. எடுத்தீங்கன்னா என்ன வரும்? ஆர் மைனஸ், இது ஏ சைடு கொண்டு வாங்க, ஆர் மைனஸ் ஏன்னு வச்சுக்கோங்க, டாட் வச்சுக்க. இந்த பி மைனஸ் ஏ கிராஸ் சி மைனஸ் ஏ ஈக்குவல் டு என்னது? 0. இது நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன். இது வந்து என்னது? கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லியிருக்கேன், எக்ஸ் ஒய் ஜெட் மட்டும் வரதான். சரிங்களா? அந்த எஸ் டி எல்லாம் வராது, டாட் கிராஸ் எல்லாம் வராது. டிட்டர்மினன்ட் போட்டு ஈக்குவல் 0 போட்டுங்க. டிட்டர்மினன்ட் போட்டு ஈக்குவல் 0 போட்டீங்களா? ஃபர்ஸ்ட் லைன் அதே தான், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன், ஒய் மைனஸ் ஒய் ஒன், ஜெட் மைனஸ் ஜெட் ஒன். செகண்ட் லைன் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன், ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன், ஜெட் டூ மைனஸ் ஜெட் ஒன். தேர்ட் லைன் எக்ஸ் த்ரீ மைனஸ் எக்ஸ் ஒன், ஒய் த்ரீ மைனஸ் ஒய் ஒன், ஜெட் த்ரீ மைனஸ் ஜெட் ஒன்.
ஈக்குவல் டு 0. டேட்டா டவுன் போட்டு ஈக்குவல் டு 0 பண்ணும். சரிங்களா? 0 மறந்துடாதீங்க. சரிங்களா? டேட்டா டவுன் வேல்யூ இவ்வளவுதான். அந்த 6.7 ஃபுல்லா இந்த 3 ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான், 3 டைப்பை பேஸ் பண்ணி தான் சம்ஸ் இருக்குது. சரிங்களா? 7 சம் 8 சம் இருக்கு. அந்த 8 சம்மும் ரொம்ப ரொம்ப ஈஸி. பாருங்க, இன்னொரு டைம் சொல்றேன். இது 1.2 வெக்டர், 2.1 வெக்டர், 3 பாயிண்ட். ஓகேங்களா? 1.2 வெக்டர் பார்த்தோன்னே சொல்லலாம். 1.2 வெக்டர். இங்க பாத்தீங்கன்னா 2.1 வெக்டர். இங்க பாத்தீங்கன்னா 3 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? சரி, ஈஸி தான். இது பார்த்தா ஏதோ வித்தியாசமா கஷ்டமா இருக்கிற மாதிரி நீங்க நினைக்காதீங்க. ஒரு பேப்பர் எடுங்க, ஒரு 5 டைம்ஸ் 10 டைம்ஸ் எழுதி பாருங்க. எழுதி பார்த்துட்டே இருங்க, பாருங்க இது மனப்படாது. இது இப்போ 5 டைம்ஸ் எழுதணும்னா ரொம்ப நேரம் ஆகும்னா நினைக்காதீங்க. 10 நிமிஷம் ஆகும், அவ்வளவுதான். சரிங்களா? உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு இதை அப்படியே எழுதிங்க. எழுதி ஒரு 5 டைம்ஸ் எழுதி பாருங்க, இப்பயே மனப்பாடாயிரும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இந்த 6.7 யூஸ் பண்ணி சம்ஸ் எப்படி போடுறது அப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் புக் இருந்தா எடுத்துங்க. உங்களுக்கே தெரியும், எக்ஸசைஸ் 6.7 அதுதான். அந்த எக்ஸசைஸ் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுக்கிறேன். 7 சம் இருக்கு. 7 சம்முக்கும் என்னன்னு சொல்றேன், அது வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் சம், ஃபைண்ட் தி நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் அண்ட் கார்ட்டீசியன் ஆஃப் தி பிளேன் பாசிங் த்ரூ தி பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துறாங்க. 2,3,6 அது வந்து பாயிண்ட். சரிங்களா? ஒரு பாயிண்ட் இருக்குங்களா? parallel to the straight line, ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுல இருந்து ரெண்டும் வெக்டர் எடுக்கிறோம். பாயிண்ட் 2, 3, 6 இருக்குங்களா? புக் வச்சுக்கோங்க, நான் சொல்றேன். 2,3,6 இருக்குது. அப்போ 2i கேப் பிளஸ் 3j கேப் பிளஸ் 6k கேப் ij கேப் போட்டு எழுதிக்கணும். அதான் ஏ வெக்டர். சரிங்களா? ஒரு பாயிண்ட் வந்துருச்சுங்களா? parallel to the straight line கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்தும் பி வெக்டரும் சி வெக்டரும் எடுக்கிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரிங்களா? பி வெக்டர் எது? எக்ஸ் மைனஸ் x1. அதை பத்தி கவலை இல்லை, மேல இருக்கிறத பத்தி. கீழே இருக்கிறது மட்டும் தான் நமக்கு தேவை. 2, 3, 1 இது பாத்தீங்களா? அது மட்டும் எடுத்துறீங்க. 2i கேப் பிளஸ் 3j கேப் பிளஸ் 1k கேப். இதுதான் பி வெக்டர். அடுத்து சி வெக்டர் எதுன்னா செகண்ட் ஈக்குவேஷன்ல கீழே இருக்கிறது. 2i கேப் மைனஸ் 5j கேப் மைனஸ் 3k கேப். சரிங்களா? அவ்வளவுதான். நான் பாராமெட்ரிக், பாராமெட்ரிக், கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் மூணு எழுதலாம். பாராமெட்ரிக் கார்ட்டீசியன் இது ABC அதை அப்ளை பண்ணிருக்கேன் நம்ம. அதுல இருந்து அடுத்து நான் பாராமெட்ரிக். சரிங்களா? பி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஆர் மைனஸ் ஏ டாட் பி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? டாட் ஈக்குவல் டு 0 போட்டீங்கன்னா அவ்வளவுதான் ஆன்சர். பி கிராஸ் சி கண்டுபிடிக்க தெரியும் நினைக்கிறேன். டேட்டாவும் போட்டு ஐ கேப், ஜே கேப், கே கேப் எழுதணும். பி வெக்டர்னுடைய நம்பர் எழுதணும். சி வெக்டர்னுடைய நம்பர் எழுதணும். டேட்டாவும் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஆர் மைனஸ் ஏ வெக்டர் அப்படியே எழுதிங்க. இந்த வேல்யூ எழுதுனீங்கன்னா ரெண்டு டாட் பண்ணீங்கன்னா ஆன்சர் ஈக்குவல் டு 0. இது வந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். இங்க பாயிண்ட் மட்டும் அப்ளை பண்ணீங்கன்னா சரி. x1 y1 z1 னா 2, 3, 6 xyz அப்படியே இருக்கும். கீழே வந்து நம்பர் வந்து ரெண்டாவது லைன் 2, 3, 1, மூணாவது லைன் 2, -5, -3. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. சரிங்களா? 1.2 வெக்டர். செகண்ட் கொஸ்டின் வாங்க. ஃபைண்ட் தி நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன் பாசிங் த்ரூ தி பாயிண்ட்ஸ். ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பர்பெண்டிகுலர் டு தி பிளேன் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டு பாயிண்ட் இருக்குங்களா? ஒரு பிளேன் இருக்குங்களா? அப்போ 2.1 வெக்டர். செகண்ட் கொஸ்டின் வந்து 2.1 வெக்டர். செகண்ட் ஃபார்முலா 2.1 வெக்டர். அந்த 2, 2, 1 இருக்குது பாத்தீங்களா? அது ஏ வெக்டர். 9, 3, 6 இருக்குது பாத்தீங்களா? அது பி வெக்டர். அடுத்தது சார் சி வெக்டர் என்ன சார் அப்படின்னா 2x பிளஸ் 6y பிளஸ் 6z இருக்குதுங்களா? அது 2i x பதிலா ஐன்னு போடுங்க. 2i கேப் பிளஸ் 6j கேப் பிளஸ் 6k கேப். அதுதான் வந்து சி வெக்டர். அந்த ஈக்குவல் 9 எல்லாம் விட்டுறணும். சரியா? மறுபடியும் சொல்றேன். ஏ வெக்டர் வந்து 2i கேப் பிளஸ் 2j கேப் பிளஸ் 1k கேப். பி வெக்டர் வந்து 9i கேப் பிளஸ் 3j கேப் பிளஸ் 6k கேப். அடுத்தது சி வெக்டர் வந்து 2i கேப் பிளஸ் 6j கேப் பிளஸ் 6k கேப். சரிங்களா? அவ்வளவுதான். செகண்ட் கொஸ்டின் செகண்ட் ஃபார்முலா. நான் பாராமெட்ரிக் எழுதுங்க, நான் பாராமெட்ரிக் எழுதுங்க, கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் எழுதுங்க. சரிங்களா? இப்போ நான் பாராமெட்ரிக் கேட்கறான், அப்புறம் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கேட்கறான். எது சார் எப்படி சார் ஐடென்டிஃபை பண்றதுன்னா, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா மூணுமே கண்டுபிடிச்சு எழுதிடுங்க. ஒன்றும் பெருசா டைம் ஆக போறது இல்லை. சரிங்களா? இது கேட்கறான், அது கேட்கறான்னா அவனுக்கு எது தேவையோ அது ஏற்றுக்கும். ஏதாவது ரெண்டு தான் கேட்பான். ஒவ்வொரு டைம் மூணுமே கேட்பான். சரிங்களா? அதுதான் 5 மார்க். மூணுமே எழுதிருங்க. ஒன்றும் பெருசா டைம் ஆக போறது. நம்மளுக்கு டைம் 3 hours இருக்கு. அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் தி பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன் பாசிங் த்ரூ தி பாயிண்ட்ஸ். ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் parallel to the straight line passing through the points கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பாசிங் த்ரூ தி பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா? ரெண்டு பாயிண்ட். அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிற பாயிண்ட் ஏ வெக்டர், ரெண்டாவது இருக்கிற பாயிண்ட் பி வெக்டர். ஏ வெக்டர் ஈக்குவல் டு 2i பிளஸ் 2j பிளஸ் k எழுதணும். பி வந்து 1i மைனஸ் 2j பிளஸ் 3k அப்படின்னு எழுதணும். அண்ட் பேரலல்ன்ற வேர்டு வந்துச்சுங்களா? parallel to the straight line passing through the points கொடுத்தாங்களா? இப்போ parallel அப்படின்ற வேர்டு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வரது என்னது? வெக்டர் தான். அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு வெக்டரா கொண்டு வரணும். ரெண்டு மைனஸ் பண்ணுங்க. எக்ஸ் மைனஸ் பண்ணுங்க, ஒய் மைனஸ் பண்ணுங்க, ஜெட் மைனஸ் பண்ணுங்க. நேரம் மைனஸ் பண்ணி அதான் ஐ கேப், ஜே கேப், கே கேப்.
புரியுதுங்களா? தேர்ட் கொஸ்டின் 2.1 வெக்டர். தேர்ட் கொஸ்டின் வந்து செகண்ட் டைப். சரிங்களா? தேர்ட் கொஸ்டின் வந்து செகண்ட் டைப் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் வாங்க. ஃபைண்ட் தி அதே நான் பாராமெட்ரிக் வெக்டர் equation கார்ட்டீசியன் equation ஆஃப் தி பிளேன் பாசிங் த்ரூ தி பாயிண்ட் 1 - 2 4 இருக்குது. அது வந்து என்னது ஏ வெக்டர் ஒரு பாயிண்ட் ஆச்சு. அண்ட் பர்பெண்டிகுலர் டு தி பிளேன் அப்படின்னு கொடுத்துருவாங்க. பிளேன் கொடுத்தாங்கன்னா முன்னாடி பர்பெண்டிகுலர்ன்ற வேர்டு தான் வரும், ஞாபகம் வச்சுங்க. அதுல இருந்து நம்ம எப்படி எடுக்கணும்? ஐ கேப் பிளஸ் 2 ஒய் பல ஜே கேப் பிளஸ் மைனஸ் 3 கே கேப் ஈக்குவல் 11 விட்டணும். இது ஒரு வெக்டர். அண்ட் பேரலல் டு தி லைன். லைன் கொடுத்தாங்கன்னா முன்னாடி பேரலல் தான் வரும். சரிங்களா? பர்பெண்டிகுலர் வந்தாலையும் வெக்டர் தான் எடுக்கணும், பேரலல் வந்தாலும் வெக்டர் தான் எடுக்கணும். சரிங்களா? அப்போ இதுல இருந்து என்ன வரும்? 3i கேப் சி வெக்டர் மைனஸ் ஜே கேப் பிளஸ் 1 கே கேப். சொல்லுங்க பார்க்கலாம், இது என்ன டைப்பு? ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, ரெண்டு வெக்டர் கொடுத்துட்டாங்க. என்ன டைப்பு? நாலாவது கொஸ்டின். ஒரு பாயிண்ட் ரெண்டு வெக்டரும் கொடுத்தா ஒரு 1 பாயிண்ட் வெக்டர் என்னது? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேங்களா? சரி, இந்த மெத்தட் நாலாவது கொஸ்டின் ஃபர்ஸ்ட் டைப். அடுத்தது வாங்க அஞ்சாவது கொஸ்டின் வாங்க. ஃபைண்ட் தி பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் பிளேன் கண்டெய்னிங் தி லைன் கொடுத்துருக்காங்க. ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஒரு வெக்டர் கொடுத்து பிளஸ் போட்டு டி போட்டு இன்னொரு வெக்டர் கொடுத்துருக்காங்க. பிளேன் கண்டெய்னிங் தி லைன் இருக்குதுங்களா? பிளேன் கண்டெய்னிங் தி லைன் அதை அண்டர்லைன் பண்ணீங்க. பிளேன் கண்டெய்னிங் அப்படின்ற லைன் அண்டர்லைன் பண்ணீங்க. அந்த கண்டெய்னிங்ன்ற வேர்டு வந்துச்சுன்னா அதுல இருந்து நம்ம என்ன எடுக்கணும்? ஒரு பாயிண்ட் எடுக்கணும், ஒரு வெக்டர் எடுக்கணும். சரிங்களா? பாயிண்ட் எது? ஆர் வெக்டர் ஈக்குவல் டு இங்க இருக்கு பாத்தீங்களா? ஐ மைனஸ் ஜே பிளஸ் 3கே. சரிங்களா? பிளஸ் டிக்கு பக்கத்துல இருக்கிறது என்னது? வெக்டர். அதை என்ன எடுத்துறோம்? பி வெக்டர்னு எடுத்துங்க. 2i மைனஸ் ஜே பிளஸ் 4கே. ஓகேங்களா? அடுத்தது ஒரு பாயிண்ட் எடுத்தாச்சு, ஒரு வெக்டர் எடுத்தாச்சு. அண்ட் பர்பெண்டிகுலர் பிளேன் கொடுத்துக்கணும். பர்பெண்டிகுலர் வந்துச்சுன்னா அதுவும் வெக்டர் தான். அங்க இருக்குது ஐ பிளஸ் 2ஜே பிளஸ் கே இருக்குதா? ஈக்குவல் டு 8 விட்டுருங்க, ஆர் வெக்டர்லாம் விட்டுருங்க. இதான் வந்து என்னது? சி வெக்டர். சரிங்களா? ஒரு பாயிண்ட் எடுத்தாச்சு, ரெண்டு வெக்டர் எடுத்தாச்சு. ஒரு பாயிண்ட் எடுத்தாச்சு, ரெண்டு வெக்டர். இப்போ 1.2 வெக்டர். 1.2 வெக்டர்னா என்னது? ஃபர்ஸ்ட் சம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைப். ஃபிஃப்த் கொஸ்டின் என்னது? ஃபர்ஸ்ட் டைப். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது ஞாபகம் வச்சுங்க, ஃபிஃப்த் கொஸ்டின் பிளேன் கண்டெய்னிங்ன்ற வேர்டு வந்துச்சுன்னா அதுல பாயிண்ட் எடுக்கணும், வெக்டர் எடுக்கணும். சரிங்களா? சரி, அடுத்தது ஆறாவது. ஃபைண்ட் தி பாராமெட்ரிக் வெக்டர் அண்ட் நான் பாராமெட்ரிக் வெக்டர் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கொடுத்துறாங்க. பிளேன் பாசிங் த்ரூ 3 நான் கோலினியர் பாயிண்ட்ஸ். 3 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? 3 நான் கோலினியர்னு கொடுத்துட்டாங்க. 3 பாயிண்ட் இருக்கு. இப்போ 3 பாயிண்ட் இருக்குதுன்னா என்னது? 3 பாயிண்ட்ஸ் கடைசி ஃபார்முலா. ஆர் ஈக்குவல் டு 1 மைனஸ் எஸ் மைனஸ் டி இன்டி ஏ பிளஸ் எஸ்பி பிளஸ் டிசி. ஆர் மைனஸ் ஏ டாட் பி மைனஸ் ஏ கிராஸ் சி மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0. அடுத்தது கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். அவ்வளவு பண்ணீங்கன்னா அவ்வளவு ஆன்சர். சரிங்களா? ஆறாவது கொஸ்டின் வந்து தேர்ட் டைப் சப்ட். புரியுதுங்களா? எக்ஸசைஸ் 6.7 ஃபுல்லா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். என்னென்ன இதுன்ட்டு புக்கை வச்சு நீங்க இதை நோட் பண்ணீங்க. உங்களுக்கு டவுட் கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்னதுனாலே உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நீங்க அர்த்தம் கிடையாது. நீங்க நல்லா இன்னொரு டைம் ரீகால் பண்ணணும். சரிங்களா? இதே மாதிரி வச்சு ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன டைப், ரெண்டாவது கொஸ்டினுக்கு என்ன டைப், நான் இப்போ சொன்னதெல்லாம் நீங்க பாத்துங்க. சரிங்களா? பார்த்து இதுனுங்க. சரி, இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம் இருக்கு பாருங்க. எக்ஸாம்பிள் 6.43யும் எக்ஸாம்பிள் 6.44 ரெண்டு இருக்கு. இப்போ அது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 6.43யும் 6.44ம் ஆன்சரை பார்க்காதீங்க கீழே. சரிங்களா? ஆன்சரை பார்க்காதீங்க. இது ரெண்டும் 6.43யும் 6.44ம் என்னது? 1.2 வெக்டரா 2.1 வெக்டரா நீங்களே கண்டுபிடிச்சு கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். சரிங்களா? என்னன்னு பார்க்கலாம். சரி, இதுதான் எக்ஸசைஸ் 6.7 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 6.8 அது பார்க்கலாம். 6.7 ஃபுல்லா சொல்லியிருக்கேன். 6.8க்கு போகலாம். கண்டிஷன் ஃபார் கோப்ளானரிட்டி ஆஃப் டூ லைன்ஸ். அந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாமே இதுதான். சரிங்களா? இந்த ரெண்டு ஃபார்முலா நீங்க தரவா இருந்தீங்கன்னா அந்த எக்ஸசைஸ் அட்டன் பண்ணிடலாம். எக்ஸசைஸ் 6.7க்கு 3 டைப் ஃபார்முலா இருக்கு. எக்ஸசைஸ் 6.8க்கு 2 டைப் தான். இதை வச்சு மீதி எல்லாத்தையும் போட்டுடலாம். பார்க்கலாம் வாங்க. கண்டிஷன் ஃபார் கோப்ளானரிட்டி ஆஃப் டூ லைன்ஸ்னா வெக்டர் ஈக்குவேஷன் என்னன்னா, இது கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஆர் வெக்டர் ஈக்குவல் டு இந்த ஏ வெக்டருக்கு பதிலாக நம்பர்ஸ் ஏதாவது கொடுத்துருவாங்க. 2i கேப் பிளஸ் 3j கேப் பிளஸ் 4k கேப் அந்த மாதிரி வெக்டர் கொடுத்துருவாங்க. பிளஸ் எஸ் இன்ட்டு இங்கேயும் அதே மாதிரி 3i மைனஸ் 4j பிளஸ் 8k அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஆர் வெக்டர் ஈக்குவல் டு இங்கேயும் கொடுத்துருவாங்க. பிளஸ் டீன்னு போட்டு பக்கத்தில் ஒரு வெக்டர் கொடுத்துருவாங்க. அப்போ ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர், டி வெக்டர் 4 வெக்டர்ஸ் இங்க இருக்குது. இந்த மாதிரி கொடுத்துட்டு அதனுடைய வெக்டர் ஃபார்ம்னா இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? ஆர் சி மைனஸ் ஏ, சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் ஈக்குவல் டு 0. சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர்னா இங்க பாருங்க சி இருக்குது, இங்க பாருங்க ஏ இருக்குது. அதாவது இந்த பேராமீட்டர் இல்லாம இருக்கு பாத்தீங்களா? ஆர் வெக்டர் ஈக்குவல் டு அந்த பக்கம் இருக்கிறது. சரிங்களா? இதுதான் சி மைனஸ் ஏ. இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். மைனஸ் பண்ணீங்கன்னா அதுதான் டாட் பி கிராஸ் ஏ பேராமீட்டருக்கு பக்கத்தில் இருக்கிறது, எஸ்க்கு பக்கத்தில் இருக்கிறது, கான்ஸ்டன்ட் பக்கத்தில் இருக்கிறது, இந்த கான்ஸ்டன்ட் பக்கத்தில் இருக்கிறது, பி கிராஸ் டி அதை கண்டுபிடிக்கும்.
பி கிராஸ் டி. பி கிராஸ் டி உங்களுக்கு தெரியும், எப்படி பி கிராஸ் டி போடுவாங்க, டிடர்மினன்ட் போட்டு ஐ கேப் ஜே கேப் கே கேப் போடுவீங்க. சரிங்களா? அடுத்தது பி வெக்டர் எழுதணும், பி வெக்டருடைய காம்பவுண்ட் எழுதணும், நம்பர் மட்டும், டி வெக்டருடைய காம்பவுண்ட் நம்பர் மட்டும் எழுதணும். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு அப்புறம் இங்க அப்ளை பண்ணிங்கன்னா அதுதான். சரிங்களா? இது வெக்டர் ஃபார்ம். சரிங்களா? ரெண்டு லைனோட ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா வெக்டர் ஃபார்ம் இது. அடுத்து ரெண்டு லைனோட ஈக்குவேஷனு இது வெக்டர் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுல கொடுத்துருப்பாங்க, கார்டீசியன் ஃபார்ம்ல கொடுத்துருவாங்க. கார்டீசியன் ஃபார்ம்னா எக்ஸ் ஒய் இசட் மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? இந்த எஸ்1 டியும் இருக்காது, இந்த எஸ்1 டியும் இருக்காது. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1. சரிங்களா? இங்க பாருங்க x1 இது y1 இது z1 இது, இங்க x2 y2 z2 இது, அதான் இங்க அப்ளை பண்ண போறோம். சரிங்களா? நம்பர் மட்டும். அடுத்தது b1 b2 b3 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல கீழ இருக்கிற நம்பர் மட்டும். அடுத்தது c1 c2 c3 செகண்ட் ஈக்குவேஷன்ல கீழ இருக்கிற நம்பர் மட்டும். சரிங்களா? கீழ இருக்கிற நம்பர் d1 d2 d3 ஈக்குவல் டு என்னது 0. ஓகேங்களா? சரி, இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிங்க. இது ரெண்டு தான் ஃபார்முலா இருக்கு. சரிங்களா? மெயினா இந்த ஃபார்முலா தான், x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1 கீழ b1 b2 b3 d1 d2 d3 ஈக்குவல் டு 0. இதுதான் கண்டிஷன் ஃபார் கோப்ளானரிட்டி. இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சுன்னா அதான் கண்டிஷன் ஃபார் கோப்ளானரிட்டி. சரிங்களா? அந்த கோப்ளான்லயே அந்த பிளேன்லயே இந்த ரெண்டு லைனும் இருக்குது, அதான் மீனிங். சரிங்களா? இப்போ இதை வச்சு என்னன்னு சொல்றேன், புக் எடுத்துங்க. எக்ஸசைஸ் சரிதான் தெரியல, நீங்க புக்கை பார்த்துங்க. சரிங்க? எக்ஸசைஸ் 6.8 அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், என்னன்னு சொல்றேன் அப்படியே ஓரலா. ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஃபர்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா ஸோ தட் த ஸ்ட்ரைட் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பாருங்க, ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏதோ இருக்கு 5i பிளஸ் 7j மைனஸ் 3k பிளஸ் s இன்ட்டு 4i பிளஸ் 4j மைனஸ் 5k. அதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காரு. சரிங்களா? அதோட ஜென்ரல் ஃபார்ம் தான் இங்க எழுதிருக்கேன். செகண்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாரு, அதோட ஜென்ரல் ஃபார்ம் தான் கீழே எழுதிருக்கேன். சரிங்களா? அப்போ ஆர் கோப்ளானர், ஸோ தட் அது கோப்ளானர்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. சரிங்களா? அதாவது ஒரு தள வெக்டர்கள் அப்படின்னு ஒரு தளத்தில் அமையும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க, நிறுவ சொல்றாங்க. நிரூபிக்கலாம். அதுக்கு என்ன கண்டிஷனு, இதை பண்ணலாம். சி மைனஸ் ஏ டாட் பி கிராஸ் டி ஈக்குவல் 0. இதை அப்ளை பண்ணினா நம்ம வந்துடும். சரிங்களா? இல்லை ஏ வெக்டர் வந்து 5i பிளஸ் 7j மைனஸ் 3k. சரிங்களா? பி வெக்டர் வந்து அது கீழே பாருங்க 8i பிளஸ் 4j பிளஸ் 5k. அதான் ஏ வெக்டரும் பி வெக்டரும். சி அண்ட் டி அது கான்ஸ்டன்ட் பார்த்துருக்கு, எஸ் பார்த்துருக்கிறது சி, செகண்ட் ஈக்குவேஷன்ல டி பார்த்துருக்கிறது டி. அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சுன்னா this given two lines are coplanar. ஓகேங்களா? hence proved அப்படின்னு எழுதிருங்க. find the vector equation of the plane in which they lie. இதனுடைய வெக்டர் ஈக்குவேஷன் என்னன்னு கேட்கறாங்க. சரியா? வெக்டர் ஈக்குவேஷன் வேணும்னா இதுக்கு நாம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். என்ன ஃபார்முலான்னா எக்ஸசைஸ் 6.7 படிச்சீங்க இல்லையா, 1.2 வெக்டர், அந்த ஃபார்முலா தான். புரியுதுங்களா? இங்க x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1 போட்டிருக்கீங்க. அங்க என்ன அப்ளை பண்ணணும்னா x மைனஸ் x1 y மைனஸ் y1 z மைனஸ் z1. நம்மளுக்கு x y z மூணு வரணும். 1.2 வெக்டர் x minus x1 y minus y1 z minus z1. என்ன இங்க எழுதுறேன், x minus x1 y minus y1 z minus z1. அடுத்தது அதேதான், இதேதான். x minus x1 னா இங்க a வெக்டர்ல இருக்கிறது, y minus y1 னா அதுல இருக்கும் i j k ன்னு வரும் மாதிரி 2i plus 3j plus 4k ன்னு வந்துச்சுன்னா அந்த நம்பர் மட்டும் எழுதணும். அடுத்து என்னது, b1 b2 b3. இங்க பாத்தீங்களா, s பக்கத்துல இருக்குது பாத்தீங்களா b, இதுல இருக்கிற நம்பர் மட்டும் எழுதணும். அடுத்தது இங்க d1 d2 d3 ஈக்குவல் டு 0. இதை அப்ளை பண்ணீங்கன்னா நம்மளுக்கு ஈக்குவேஷன் கிடைச்சிரும். சரிங்களா? பிளேனோட ஈக்குவேஷன் கிடைச்சிரும். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் எடுக்கிறோம் ஃபர்ஸ்ட் லைனுக்கு, ரெண்டாவது லைனுக்கு இந்த இருக்கிற நம்பரு, மூணாவது லைனுக்கு இந்த நம்பர். சி எங்க யூஸ் பண்றதில்ல. சரிங்களா? இவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. சோ தட் த லைன்ஸ், ரெண்டு லைன்ஸ் கொடுத்துருவாங்க, ஆர் கோப்ளானர் கொடுத்துருவாங்க. இந்த லைன் எப்படி இருக்குது பாருங்க, கார்டீசியன் ஈக்குவேஷன்ல கொடுத்துருவாங்க. எக்ஸ் மைனஸ் பாரு, இந்த ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. சரிங்களா? அப்ப இந்த ஃபார்மேட் எடுத்துக்கிறோம். அது கோப்ளானர் ப்ரூவ் பண்ண சொல்றோம். ஃபார்முலா டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு 0 போடுங்க. x minus x1 y2 minus 1 நம்பர் அப்ளை பண்ணுங்க. இது x1 இது y1 z1 நம்பர் வாங்கலாம். x minus 3 y minus 4 z plus 1 இருந்துச்சுன்னா minus 1 எடுக்கணும். அதெல்லாம் இங்க அப்ளை பண்ணணும். சரி, அந்த நம்பர்லாம் அப்ளை பண்ணிட்டு மைனஸ் பண்ணிட்டு எழுதணும். b1 b2 b3 இங்க பாருங்க 5 3 minus 2 அந்த மாதிரி அந்த நம்பர் எழுதணும். minus 2 minus 3 சும்மா ஜெனரலா சொல்றோம். minus 4 அந்த மாதிரி நம்பர் இருக்குது. அந்த மாதிரி இங்க என்ன இருக்குதுன்னா 1 1 3 இருக்குதுங்களா, இங்க வந்து 1 1 3 எழுதணும். செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்க minus 3 2 1 இருக்குது கீழே, இப்போ minus 3 2 1 எழுதணும். ஈக்குவல் டு வேல்யூ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சுன்னா என்னன்னு வரணும், 0ன்னு வரணும். 0 வந்துச்சுன்னா அது வந்து கோப்ளானார்னு சொல்லிடலாம். அதான் செகண்ட் ஈக்குவேஷன். சரிங்களா? அப்புறம் ஆல்சோ ஃபைண்ட் தி பிளேன் கண்டெய்னிங் திஸ் லைன்ஸ். என்னன்னு கேட்குறாங்க, பிளேன் என்னன்னு கேட்கணும். பிளேனோட ஈக்குவேஷன் என்ன, பிளேன் ஈக்குவேஷன் இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? அங்கே எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஜெட் மைனஸ் ஜெட், ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் மாறும். இங்கே எக்ஸ் டூ மைனஸ் ஒய் ஒன் ஜெட் டூ மைனஸ் ஜெட் ஒன் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஜெட் டூ மைனஸ் ஜெட் ஒன். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒய் ஜெட் மூணு வந்துடணும். கார்டிசியேஷன் தான் இது, பிளேனோட ஈக்குவேஷன் தான். சரிங்களா? இதில் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு எக்ஸ் ஒன் ஒய் ஒன் ஜெட் ஒன் என்ன பாருங்க இருக்கு நம்பர், இந்த நம்பர் மட்டும் எழுதிங்கன்னா போதும். ஓகேங்களா? மீதி ரெண்டு லைனும் அங்கே கிழக்கிறது, அவ்வளோதான். இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன்.
ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இந்த மெத்தட்ல, செகண்ட் கொஸ்டின் வந்து இந்த மெத்தட்ல. சரிங்களா? ரெண்டு கொஸ்டினுக்குமே ஆன்சர் வந்து கடைசியா இதை போட்டு தான் டெரைவ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும் எக்ஸ்ஒய்ல. தேர்டுக்கு வாங்க. இப் த ஸ்ட்ரைட் லைன் ரெண்டு கொடுத்துருவாங்க. எந்த ஃபார்மேட்ல இருக்குது? கார்டீசியன் ஃபார்ம்ல இருக்குது. இந்த ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி தான் இருக்கு. ஓகேங்களா? அப்போ இதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஆர் கோப்ளான்னு சொல்லிட்டாங்க. இது வந்து கோப்ளான்னு சொல்லிட்டாங்க. அப்போ டெரிவேட்டிவ் வேல்யூ போட்டு ஈக்குவல் டு 0ன்னு அப்ளை பண்ணிக்கணும். 0ன்னு அப்ளை பண்ணி இந்த நம்பர்லாம் அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் லைன் என்ன வரும்? இந்த நம்பர் 1 2 3 அதெல்லாம் வந்து x1 y1 z1. இந்த பக்கம் 3 2 1 தான் என்னது x2 y2 z2 மைனஸ் பண்ணிடணும். ரெண்டாவது என்ன எழுதணும்? 1 2 m ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல கிழக்கிறது. மூணாவது லைன் செகண்ட் ஈக்குவேஷன்ல கிழக்கிறது. 1 m ஸ்கொயர் 2 அதை அப்ளை பண்ணீங்கன்னா வேல்யூ ஈக்குவல் 0ன்னு போட்டு டெரைவ் பண்ணீங்கன்னா m ஓட வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? அதான் m ஓட வேல்யூ. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதான் கேட்குறாங்க. இப் த ஸ்ட்ரைட் லைன்ஸ் ஆர் கோப்ளான்னு சொல்லிட்டாங்க. அந்த m ஓட வேல்யூ கிடைக்கும். அங்கே m இருக்குதுல்ல, m ஸ்கொயர் இருக்குது. m ஸ்கொயர் இருந்துச்சுன்னா m ஓட வேல்யூ ரெண்டு வேல்யூ வரும். சரிங்களா? அதை வச்சு யூஸ் பண்ணிக்கணும். ஃபைண்ட் தி டிஸ்டிங்க்ட் ரியல் வேல்யூஸ் ஆஃப் m. ரியல் வேல்யூ m வந்துருது. ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின். இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்குது. இப் த ஸ்ட்ரைட் லைன் ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரி இருக்குது ஃபார்மேட்டு? பாரு இந்த ஃபார்மேட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் தான் இந்த ஃபார்மேட்டு. மீதி மூணு கொஸ்டினுமே இந்த ஃபார்மேட்ல தான் இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறீங்க. புரியுதுங்களா? ஆர் கோப்ளானர். இது கோப்ளானர்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ ஈக்குவல் டிடர்மினு ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறோம். ஃபைண்ட் லேம்டா அப்ளை பண்ணீங்கன்னா ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கணுமா? வேல்யூலாம் அப்ளை பண்ணினா லேம்டாவோட வேல்யூ கிடைச்சிருது. அண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன் கண்டெய்னிங் தீஸ் டூ லைன்ஸ். த ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் கண்டெய்னிங் தீஸ் டூ லைன்ஸ். இந்த பிளேனோட ஈக்குவேஷன் என்னன்னு கேட்குறாங்க. என்ன பிளேனோட ஈக்குவேஷன்? மறுபடியும் இங்கே வந்துடுறீங்க. சரிங்களா? இதே ஸ்டெப் தான் இங்க x மைனஸ் x1 y மைனஸ் y1 z மைனஸ் z1 வரணும். அவ்வளோதான். ஓகேங்களா? அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இதுதான் இந்த 4 சம்மும். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். எக்ஸசைஸ் 6.8 எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சரிங்களா? 6.9க்கு போகலாம். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் எக்ஸசைஸ் 6.9க்கு வரும். இப்போ எக்ஸசைஸ் 6.9ல ஆங்கிள் பிட்வீன் டூ பிளேன்ஸ். சரிங்களா? அது ஒரு கணக்கு இருக்கு. அது ஒரு 2 3 கணக்கு இருக்கு. ஆங்கிள் பிட்வீன் லைன் அண்ட் ஏ பிளேன் அது ஒரு கணக்கு இருக்கு. சரிங்களா? ஆங்கிள் பிட்வீன் டூ பிளேன்னா ரெண்டு பிளேனுக்கு இடைப்பட்ட கோணம். அது வந்து ஆங்கிள் பிட்வீன் லைன் அண்ட் பிளேன்னா ஒரு கோட்டிற்கும் ஒரு தளத்திற்கும் இடைப்பட்ட கோணம். சரிங்களா? பார்க்கலாம். இப்போ ஆங்கிள் பிட்வீன் டூ பிளேன் ரெண்டு பிளேன் இருக்கு. ரெண்டு பிளேனும் கட் ஆகுதுன்னா சும்மா ஒரு ரஃபா ஒரு டயக்ராம் போடுறேன். ரெண்டு பிளேனும் கட் ஆகுது. அந்த ரெண்டு பிளேனும் கட் ஆகுதுன்னா அதனுடைய ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. அதனுடைய ஆங்கிள் வந்து ஃபார்முலா அக்யூட் ஆங்கிள் தான். அதனால தான் மேலே இங்கேயும் மாடுலஸ் போட்டோம். தீட்டா ஈக்குவல் டு cos theta equal கூட எழுதிக்கலாம். மாடுலஸ் n1 வெக்டர் டாட் n2 வெக்டர் டிவைட் பை மாடுலஸ் n1 வெக்டர் மாடுலஸ் n2 வெக்டர். சரிங்களா? theta equal to cos inverse of n1 வெக்டர் டாட் n2 வெக்டர் டிவைட் பை மாடுலஸ் n1 மாடுலஸ் n2 மேலேயே மாடுலஸ் போடணும். சரிங்களா? ஆங்கிள் பிட்வீன் டூ பிளேன்னா cos theta. சரிங்களா? theta equal to cos inverse of ஆங்கிள் பிட்வீன் லைன் அண்ட் பிளேன்னா இதான் ஃபார்முலா. sin theta equal to b வெக்டர் டாட் n வெக்டர் டிவைட் பை மாடுலஸ் b மாடுலஸ் n மேலேயும் மாடுலஸ் வரும். சரிங்களா? லைன் அண்ட் பிளேன்னா sin theta. ஞாபகம் வச்சுங்க. ஆங்கிள் பிட்வீன் டூ பிளேன்னா cos theta. ஆங்கிள் பிட்வீன் லைன் அண்ட் பிளேன்னா sin theta. சரிங்களா? சரி, இங்க பாருங்க இதான் பிளேனோட ஈக்குவேஷன். ரெண்டு ஈக்குவேஷன் r டாட் n1 ஈக்குவல் டு p1 r டாட் n2 ஈக்குவல் டு p2. இந்த p1 p2 பத்தி நம்மளுக்கு கவலையே கிடையாது. இந்த n1 n2 தான் வேணும். n1 வெக்டர் n2 வெக்டர் அது மட்டும் தான் எடுக்கிறோம். சரிங்களா? அதுதான் இங்க அப்ளை பண்ண போறோம். சரி, n1 டாட் n2 வேல்யூ நம்பர் மட்டும் மல்டிபிள் பண்ணணும். அதுக்கு மாடுலஸ் மைனஸ் நெகட்டிவ் வேல்யூ வரக்கூடாது, பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் தான் வரணும். கீழே மாடுலஸ் n1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் ijk விட்டுட்டு ஸ்கொயர் பண்ணி எழுதுறீங்க காம்பனண்ட்டை. இங்கேயே ஸ்கொயர் ரூட்டா போறோம். வேல்யூ வரும். அவ்வளவுதான். தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வெர்ஸ் ஆஃப். சரிங்களா? நான் வச்சுக்கேன். இந்த n1 வெக்டர் n2 வெக்டர் மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. இந்த ஆர்டர் தேவையில்ல. p1 p2 தேவையில்ல. சரிங்களா? ஆங்கிள் பிட்வீன் லைன் அண்ட் பிளேன்னா r ஈக்குவல் டு a பிளஸ் tb. இது வந்து லைனோட ஈக்குவேஷன். r டாட் n ஈக்குவல் டு p வந்து இது வந்து பிளேனோட ஈக்குவேஷன். சரிங்களா? ஈக்குவல் டு p இருந்துச்சுன்னா அது பிளேன் ஈக்குவேஷன். ஞாபகம் வச்சுங்க. இந்த பேராமீட்டர் t வந்துச்சுன்னா இது லைனோட ஈக்குவேஷன். a பிளஸ் tb இது மட்டும் தான் இருக்குது. சரிங்களா? சரி, a பிளஸ் tb இன்னொரு s சேர்ந்துச்சுன்னா அது பிளேனோட ஈக்குவேஷன். சரி, இது ரெண்டு இருக்குங்களா? இப்போ என்ன எழுதணும்? sin theta equal to இல்லைன்னா theta equal to sin inverse of b டாட் n. பாருங்க r equal to a plus t b ங்கிறது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் பக்கத்துல இருக்கிறது தான் b. இந்த b வெக்டர் எடுக்கிறோம். வேற எதுவும் எடுக்கிறதுல, இந்த a எல்லாம் எடுக்கிறதுல b வெக்டர் எடுக்கிறோம். அப்புறம் இந்த n வெக்டர் எழுதுறோம். சரிங்களா? b டாட் n மாடுலஸ் எடுக்கிறோம். டிவைட் பை மாடுலஸ் b மாடுலஸ் n. இங்கேயும் பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும், நெகட்டிவ் வேல்யூவே வராது. இது அக்யூட் ஆங்கிள் தான். theta equal to sin inverse of மாடுலஸ் b டாட் n பை மாடுலஸ் b மாடுலஸ் n. ஓகேங்களா? இதை வச்சு என்ன சம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். எக்ஸசைஸ் 6.9ல பாருங்க எந்த சம் இருக்கு? தேர்ட் சம் பாருங்க. எக்ஸசைஸ் 6.9ல தேர்ட் சம்முக்கு வாங்க. தேர்ட் சம்ல ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் தி லைன் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க அண்ட் தி பிளேன் கொடுத்துருக்காங்க. லைன் கொடுத்துருக்காங்களா? லைனு அண்ட் தி பிளேன் கொடுத்துருக்காங்களா? அப்ப இந்த ஃபார்முலா. சரிங்களா? இந்த ஃபார்முலா என்னது? ஆர் ஈக்குவல் டு 2i மைனஸ் ஜே பிளஸ் கே இருக்குது. அந்த 2i நம்மளுக்கு தேவையில்லை. பிளஸ் டி பக்கத்துக்கு பார்த்தீங்களா? i பிளஸ் 2j மைனஸ் 2k.
அதுதான் பி வெக்டர். பி வெக்டர் ஈக்குவல் டு அதை எடுத்துக்கணும், i பிளஸ் 2j மைனஸ் 2k எழுதிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பிளேன் கொடுத்துருவாங்க. பிளேன் இருந்துச்சுன்னா அதுல இருந்து என்ன எடுக்கணும், n வெக்டர் மட்டும் எடுக்கணும். r டாட் 6i பிளஸ் 3j பிளஸ் 2k இருக்குது பாத்தீங்களா, அதை மட்டும் எடுத்துக்கிறீங்க. ஈக்குவல் டு 8 எல்லாம் விட்டுருங்க, n வெக்டர். சரிங்களா? மீதி வச்சு சம் போட்டீங்கன்னா ஆன்சர். சரிங்களா? அடுத்து ஃபோர்த் சம்முக்கு வரீங்க. 4வது சம்முக்கு ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் தி பிளேன்ஸ் இருக்குது. ஆங்கிள் பிட்வீன் தி பிளேன்ஸ், லைன்ன்ற வேர்டு வரல. அப்போ 4வது சம்முக்கு என்னது, பிளேன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். சரிங்களா? n1 வெக்டர் n2 வெக்டர் கண்டுபிடிச்சா போதும். n1 வெக்டர் என்ன, r டாட் பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா, அதான் i பிளஸ் j மைனஸ் 2k வெக்டர் தான், 2k கேப் தான் n1 வெக்டர். n2 வெக்டர் என்ன, பக்கத்துல இருக்கிறது 2x மைனஸ் 2y பிளஸ் z ஈக்குவல் 2 இருக்கு. அது n2 வெக்டர் எப்படி எழுதுவீங்க, x பல i, y பல j, z பல k அப்ளை பண்ணுங்க. 2i கேப் மைனஸ் 2j கேப் பிளஸ் k கேப் ஈக்குவல் டு 2 எல்லாம் விட்டுருங்க. சரிங்களா? அதான் n2 வெக்டர். இதுல ரெண்டுத்தை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு. சரிங்களா? பிளேன்னா காஸ்ட் இந்த ஃபார்ம் அப்ளை பண்ணுங்க. 7th சம் இருக்குது. ஃபைண்ட் தி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் தி லைன். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு t ன்னு போட்டீங்கன்னா பாயிண்ட் வந்துரும், x y z கண்டுபிடிச்சிரும். வித் தி பிளேன் கொடுத்துருவாங்க. ஆல்சோ ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் தி லைன் அண்ட் பிளேன். ஆங்கிள் பிட்வீன் தி லைன் அண்ட் பிளேன் கொடுத்துருக்காங்க. 7th கொஸ்டின் வந்து இந்த ஃபார்முலா, லைன் அண்ட் பிளேன் கொடுத்ததுனால இந்த ஃபார்முலா. x மைனஸ் 1 ஈக்குவல் டு y பை 2 ஈக்குவல் டு z பிளஸ் 1 இருக்குது பாத்தீங்களா. x மைனஸ் 1க்கு கீழே இருக்கிறது என்னது, எதுவுமே இல்லை, அப்போ 1 இருக்கும். y பை 2 க்கு 2 மட்டும் எடுத்துங்க. z பிளஸ் 1 பை டிவைட் பை எதுவுமே இல்லை, அது வந்து 1 இருக்கும். அப்போ 1 i கேப், அதாவது i கேப் பிளஸ் 2j கேப் பிளஸ் k கேப், அதுதான் வந்து என்னது, b வெக்டர். சரிங்களா? அடுத்தது 2x மைனஸ் y பிளஸ் 2z இருக்குதுங்களா. நான் என்ன சொல்லியிருக்கேன், x y z போல i கேப் j கேப் k கேப் போட்டிருக்கணும். அப்போ இது n வெக்டர், 2i கேப் மைனஸ் j கேப் பிளஸ் 2k கேப். ஓகேங்களா? அப்ளை பண்ணிட்டீங்கன்னா n b வெக்டர் n வெக்டர் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் ஆன்சர். சரி, சைன்டிட்டா அந்த ஃபார்முலா. ஓகேங்களா? நான் வச்சுங்க. தேர்ட் கொஸ்டின் வந்து ஆங்கிள் பிட்வீன் லைன் அண்ட் பிளேன், இந்த ஃபார்முலா. சரிங்களா? ஃபோர்த் கொஸ்டின் ஆங்கிள் பிட்வீன் பிளேன், இந்த ஃபார்முலா காஸ் தீட்டா. அடுத்தது 7th கொஸ்டின் வந்து ஆங்கிள் பிட்வீன் லைன் அண்ட் பிளேன், இந்த ஃபார்முலா. ஓகேங்களா? சரி, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இன்னும் 2-3 சம் இருக்கு, அது பார்க்கலாம். இது எக்ஸசைஸ் 6.9ல இப்போ லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 கிவன் பிளேன்ஸ். சரிங்களா? 2 கிவன் பிளேனும் கட் பண்ற இடத்துல லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன்ல இருக்கிற பிளேனோட ஈக்குவேஷன் என்னன்னு கேக்குறாங்க. இதுதான் 2 கிவன் பிளேன். சரிங்களா? இந்த 2 கிவன் பிளேனும் அங்க கொடுத்துருப்பாங்க. எப்படி கொடுத்துருவாங்கன்னா 2x பிளஸ் 3y பிளஸ் 4z பிளஸ் 10 அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. 2 ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதணும். d1 இன்சைட் வந்துட்டீங்கன்னா மைனஸ் d1 வந்துடும். பிளஸ் ஒரு லேம்டா நம்மளே சேர்த்துறோம், ஒரு கான்ஸ்டன்ட் சேர்த்துறோம். செகண்ட் ஈக்குவேஷன் எழுதுறோம், r டாட் n2 மைனஸ் d2 ஈக்குவல் டு 0. சரிங்களா? 2 பிளேனு கட் பண்ற இடத்துல இன்டர்செக்ஷன் ஆகுது பாத்தீங்களா, அந்த இடத்துல ஒரு பிளேன் ஈக்குவேஷன் கேட்கறாங்க. சரிங்களா? 2 பிளேனும் இன்டர்செக்ட் ஆகுது, அந்த இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல ஒரு பிளேன் வருது, அந்த பிளேனோட ஈக்குவேஷன் தான் இது. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பிளஸ் லாம்டா இன்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இது ஒரு கான்செப்ட். இந்த சம் ஒன்று கேட்டிருக்காங்க. அடுத்தது டிஸ்டன்ஸ் ஆஃப் எ பாயிண்ட் ஃப்ரம் எ பிளேன். அதாவது பாயிண்ட்னா ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு பிளேனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்கறாங்க. நான் இங்க டிரா பண்ற பாருங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு இது, ஒரு பிளேனுக்கு இது. சரிங்களா? இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பிளேனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்கறாங்க. இந்த டிஸ்டன்ஸ், இப்போ இந்த பாயிண்ட் x1 y1 z1 இங்க எழுதியிருக்கேன் பாயிண்ட். இந்த பிளேன் ஈக்குவேஷன் ax பிளஸ் by பிளஸ் cz பிளஸ் d ஈக்குவல் டு 0. பிளேன் ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் இது மேல அப்ளை பண்ணுங்க, அவ்வளவுதான். x பல x1, y பல y1, z பல z1. அங்க நம்பர்ஸ் இருக்கு, அந்த நம்பர் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா சரி. சரிங்களா? அப்படியே டைரக்டா அங்க பாருங்க, ax1 பிளஸ் by1 பிளஸ் cz1 பிளஸ் d டிவைட் பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர். x முன்னாடி பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர். சரிங்க? டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் அண்ட் ஏ பிளேன், அதான் ஃபார்முலா. சரிங்களா? டிஸ்டன்ஸ்னா d கேபிட்டல் D. அடுத்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 parallel பிளேன்ஸ். 2 parallel பிளேன் இருந்துச்சுன்னா அதுக்கு டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்கறாங்க. வேணாங்க டிரா பண்றேன். இது ஒரு பிளேனு, இது ஒரு பிளேனு. 2 பிளேனுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்கறாங்க. சரிங்களா? இப்போ 2 பிளேன் இங்க எழுதிருக்க பாருங்க பிராக்கெட்ல. இப்போ 2 பிளேன் எல்லாம் சேமா தான் இருக்கும். இங்க d1 இருக்கும், இங்க d2 இருக்கும். சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா x1 இங்க a தான் இருக்கும், இங்க b தான் இருக்கும், இங்க c தான் இருக்கும். இங்க 2x 3y 4z னா இங்கேயும் 2x 3y 4z தான் இருக்கும். சப்போஸ் எக்ஸஸா இருந்துச்சுன்னா இதை டிவைட் பண்ணினா இந்த நம்பர் அப்படியே கரெக்டா வந்துடும். இந்த d1 d2 மட்டும்தான் டிஃபரெண்டா வரும். அதுக்கு பேர் தான் parallel planes அர்த்தம். d1 d2 தான் டிஃபரெண்டா இருக்கும். சரிங்களா? அதுக்கு ஃபார்முலா என்ன, d1 மைனஸ் d2 டிவைட் பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர். சரிங்களா? ரெண்டுத்துக்குமே டினாமினேட்டர் கீழே சேம் தான், மேல மட்டும் தான் மாறுது. சரிங்களா? பாயிண்ட் அண்ட் பிளேன்னா இது, parallel planesனா இது. சரிங்களா? சம் பாருங்க, அவ்வளவு கொஞ்சம் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் சம் பாருங்க.
ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன் பாசிங் த்ரூ தி லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் தி பிளேன் கேட்குறாங்க. லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் தி பிளேனுக்கு ரெண்டு பிளேன் கட் ஆகிற இடத்துல லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருக்கிற பிளேனோட ஈக்குவேஷன் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா, அந்த பாயிண்ட் கொடுத்துறாங்க -2 1 3. இதுதான் இந்த ஈக்குவேஷன் தான். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதுங்க, பிளஸ் போட்டு ஒரு லேம்டா ஒரு கான்ஸ்டன்ட் சேர்த்துக்கிறீங்க. செகண்ட் ஈக்குவேஷன் எழுதுங்க, எழுதிட்டு ஈக்குவல் டு 0 போட்டுருங்க. இந்த பாயிண்ட் -2 1 3 அப்ளை பண்ணீங்கன்னா அதான் ஆன்சர். சரிங்களா, அதான் இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு எக்ஸசைஸ் 6.9ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு இதுதான் ஃபார்முலா. அடுத்தது செகண்ட் பாருங்க, ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன் பாசிங் த்ரூ தி லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் தி பிளேன்ஸ். அதே தான், இதே மாதிரி ரெண்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதுங்க, பிளஸ் லேம்டா நம்மள ஒரு கான்ஸ்டன்ட் எழுதி செகண்ட் ஈக்குவேஷன் எழுதுங்க, ஈக்குவல் டு 0 போடுங்க. லேம்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க 2/√3 கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க 3 1 -1 கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட்டையும் பிளேனையும் வச்சு ஃபார்முலா இதுதான். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸே கொடுத்துட்டாங்க. என்னது டிஸ்டன்ஸ் 2/√3 ஈக்குவல் 2/√3 அப்ளை பண்ணீங்கன்னா அந்த லேம்டாவோட வேல்யூ கிடைச்சிரும். சரிங்களா, அந்த லேம்டாவுக்கு இந்த இடத்துல அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணிட்டுனா கிடைச்சிரும். சரிங்களா, இந்த ஃபார்முலா இது ரெண்டுத்தையும் சேர்த்து யூஸ் பண்ணி செகண்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா, தேர்ட் கொஸ்டின் ஆங்கிள் பிட்வீன் முன்னே சொல்லிட்டேன். ஃபோர்த் கொஸ்டின் ஆங்கிள். சரிங்களா, ஃபிஃப்த் கொஸ்டின் ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன் which passes through the point and is parallel to the plane. ஆல்சோ ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ பிளேன்ஸ் கேட்குறாங்க. அதாவது முதல்ல ஒரு பிளேனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன் which passes through the point கொடுத்துருவாங்க அண்ட் parallel to the plane கொடுத்துருவாங்க. பிளேனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும் அண்ட் parallel to the plane இன்னொரு பிளேன் ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. parallel ஈக்குவேஷன் சொல்லிட்டாங்க. parallel ஈக்குவேஷன் இருந்தால் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன இது. சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு parallel ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா parallel ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. அந்த பாயிண்ட் அப்ளை பண்ணி parallel ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டீங்க. இன்னொரு பிளேன் ஈக்குவேஷன் அங்கேயே கொடுத்துட்டோம். சரிங்களா, ரெண்டு பிளேன் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலா d1 - d2/√a² + b²+c². சரிங்களா, அடுத்தது சிக்ஸ்த் ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் தி பர்பெண்டிகுலர் ஃப்ரம் தி பாயிண்ட் அண்ட் தி பிளேன் கொடுத்துறோம். ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு பிளேனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. லென்த் தான், டிஸ்டன்ஸ் தான். அதுக்கு என்ன ஒரு ஃபார்முலா இதுதான். அந்த பாயிண்ட் தூக்கி அதில் அப்ளை பண்ணணும். சொன்ன பார்த்தீங்களா, இந்த இடத்துல அப்ளை பண்ணி /√of என்ன எடுத்திருக்காங்க, எக்ஸுக்கு முன்னாடி 1 -1 1 எல்லாரும் ஸ்கொயர் பண்ணுங்க. 1² டினாமினேட்டர் வரும். சரிங்களா, அதான் ஃபார்முலா. செவன்த் கொஸ்டின் ஆங்கிள் பிட்வீன் தி பிளேன் லைன் அண்ட் பிளேன் பண்ணியே சொல்லிட்டேன். எய்த் கொஸ்டின் ஃபைண்ட் தி கோஆர்டினேட் ஆஃப் தி பர்பெண்டிகுலர் டு தி லென்த் ஆஃப் தி பர்பெண்டிகுலர் ஃப்ரம் தி பாயிண்ட் அண்ட் தி பிளேன் கொடுத்துருக்காங்க. முதல்ல கோஆர்டினேட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிருங்க, பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் என்ன கேட்குறாங்க, ஃப்ரம் தி பாயிண்ட் டு தி பிளேன் கேட்குறாங்க. பர்பெண்டிகுலர் லென்த் ஆஃப் தி பர்பெண்டிகுலர் ஃப்ரம் தி பாயிண்ட் அண்ட் தி பிளேன். ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு பிளேனுக்கும் உள்ள பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க, லென்த் தான். என்ன ஃபார்முலா, இந்த ஃபார்முலா. சரிங்களா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா இது பாயிண்ட்டுக்கும் பிளேனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, அந்த பாயிண்ட் பிளேன் இங்கே கொடுத்துட்டாங்க. புரியுதுங்களா, 4,3,2க்கும் இங்கே தான் இங்கே 4 அப்ளை பண்ணால் இங்கே 3 அப்ளை பண்ணால் இங்கே 2 அப்ளை பண்ணணும். சரிங்களா, அப்ளை பண்ணிட்டு /√of 1² + 2² + 3² வரும். அப்ளை பண்ணி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, நீங்கள் 6.7 6.8 6.9 மூணுமே கேட்டீங்க. மூணுமே விரிவாக சொல்லிட்டேன். இதுக்கெல்லாம் வந்து போட்டிருக்கேன், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சரிங்களா, கொஞ்ச நேரம்லாம் ஆகல, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. உங்களுக்காக தான் போட்டது, நீங்கள் கேட்டீங்களேன்ட்டு தான் போட்டிருக்கேன். இன்னும் வீடியோ போடுறேன். சரிங்களா, நல்லா படிங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ கஷ்டப்படுறதே எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக தான். அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு பாருங்கள். லைக் பண்ணினா தான் நிறைய வீடியோ வந்து நல்லா ரீச் ஆகும். சரிங்களா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா வேறு எதனா கணக்கு டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் தான் படித்தா போதுமா, அது மட்டுமா தான் படித்தா போதுமா அப்படிலாம் நினைக்காதீங்க. எல்லாமே படிங்க. இம்பார்ட்டண்டாக நம்ம சொல்கிறோம். சரிங்களா, அதெல்லாம் படித்து நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா நம்மளுக்கு லக்கு. சரிங்களா, நல்லா படிங்க, கான்ஃபிடென்ட்டாக படிங்க. சரிங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.